இனிமே பாட்டிலுக்கு ₹1 அதிகம் சொன்னாலும் அதிரடி ஆக்ஷன் தான். பாட்டிலுக்கு ₹10, பாட்டிலுக்கு ₹10, பாட்டிலுக்கு ₹10, பாட்டிலுக்கு ₹10, பாட்டிலுக்கு ₹10, பாட்டிலுக்கு ₹10. 2 நாட்களுக்கு முன்னாடி டாஸ்மாக் மூட சொல்லி உத்தரவு. இன்னைக்கு அதே டாஸ்மாக் கொடுத்த செம்மையான வார்னிங். தமிழகம் முழுக்க இயங்கி வரக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகள் பாத்தீங்கன்னா பள்ளி வளாகம் முன்னாடியும் கோவில்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட சொல்லி தமிழக முதல்வரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருந்தாரு. இதை தொடர்ந்து பல இடங்கள்ல மதுபான கடைகளும் மூடப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில குறைவான இடங்கள்ல குறைவான மதுபான கடைகள் மட்டுமே இயங்கிட்டு இருக்கிற நிலையில கூடுதலான விலைக்கு மதுபான விற்பனை செய்யப்பட்டு வரதாகவும் இதை தடுக்கிற விதமா பறக்கும் படை இணை ஆட்சியர்கள் சிறப்பு ஆய்வு குழுவினர் அதிரடியா சோதனை செய்யும்படி டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டிருக்காங்க. ஒரு மது பாட்டிலுக்கு ₹10 ₹30 வரைக்கும் கூடுதல் விலை வச்சு விற்கிறதா புகார் எழுந்திருக்க இந்த நிலையில பறக்கும் படை அதிகாரிகள் பல இடங்களுக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. மேலும் கூடுதல் விலைக்கு மது விற்பனையை தடுக்கக்கூடிய மாவட்ட மேலாளர்கள் மேலையும் ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மது கடைகள்ல கூடுதல் விலைக்கு மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுதா இல்லனா மொத்தமா மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுதா அப்படின்னு பறக்கும் படையினர் திடீர் சோதனையிலையும் ஈடுபட்டு வராங்க.